நாகப்பட்டினத்தில் கைம்பெண்ணிடம் 2.5 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு அரசு கல்லூரி பேராசிரியர் நிலத்தை கிரயம் செய்து கொடுக்காமல் ஏமாற்றியதால் குழந்தைகளுடன் கல்லூரியில் நியாயம் கேட்டு வந்த பெண்ணால் பரபரப்பானது. நாகப்பட்டினம் மாவட்டம் சியாத்தமங்கை மருதம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் உஷா. இவரது கணவர் ராஜலிங்கம் கடந்த 8 வருடங்களுக்கு முன்பு விபத்தில் உயிரிழந்துள்ளார். இவருக்கு 10ஆம் வகுப்பு படிக்கும் மகளும் 7ஆம் வகுப்பு படிக்கும் மகனும் உள்ளனர். இந்நிலையில் உஷா கூலி வேலை செய்து தனது பிள்ளைகளுடன் வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு சியாத்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்த அரசு கல்லூரி பேராசிரியர் ஜெயசங்கர் என்பவரின் நிலத்தை வாங்குவதற்காக வீட்டிற்கே சென்று 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை உஷா மற்றும் அவரது சகோதரர் கொடுத்துள்ளனர். அதன் பின்னர் ஜெயசங்கர் அந்த இடத்தை வேறொரு நபருக்கு விற்றதாகவும், இதுகுறித்து உஷா அவரது வீட்டில் சென்று கேட்டபோது அவரது மனைவி தரக்குறைவாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த பணத்தை திருப்பிக் கொடுக்காமலும் நிலத்தை கிரயம் செய்து கொடுக்காமலும் ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து உஷா திட்டச்சேரி காவல் நிலையம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், முதல்வரின் தனிப்பிரிவு என பல்வேறு இடங்களில் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் உஷா மற்றும் அவரது 2 குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் ஆகியோர் ஜெய்சங்கர் பணிபுரியும் கல்லூரிக்கே நேரில் சென்று நியாயம் கேட்பதற்கு சென்றுள்ளனர். இதனை அறிந்த காவல்துறையினர் முன்கூட்டியே கல்லூரி வாயில் முன்பு காத்திருந்தனர். இந்த நிலையில் ஜெய்சங்கர் 3 நாட்கள் விடுப்பில் இருந்த காரணத்தினால் உஷா மற்றும் அவரது உறவினரை காவல்துறையினர் கல்லூரி முதல்வரிடம் அழைத்து சென்றனர். அங்கு நடந்த பேச்சுவார்த்தையில் நாளை காலை பணம் கொடுக்க ஏற்பாடு செய்வதாக ஜெய்சங்கர் கூறியிருப்பதாக முதல்வர் உறுதியளித்ததை அடுத்து உஷா மற்றும் அவரது குழந்தைகள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். கைம்பெண் ஒருவர் நிலத்திற்கு பணம் கொடுத்து பேராசிரியர் ஏமாற்றியதாக பணிபுரியும் கல்லூரி வாயில் முன்பு நியாயம் கேட்க வந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. 2.5 லட்ச ரூபா கொடுத்துருக்கா. நான் 2 வருஷம் ஆயிட்டுங்க சார். இன்னைக்கு நாளைக்கு தான் இப்படியே சொல்லி என்னை ஏமாத்திட்டு தான் இருக்காங்களே. அவங்க எங்கே போனாலும் இன்னைக்கு தர நாளைக்கு தர யாராவது வச்சு அவங்கள வச்சு தான் பேசுகிறாங்களே. ஜாயிண்ட்டுக்குன்னா அவங்களுக்கு கொண்டு வந்துடுறாங்க யாராவது ஒருத்தர். என்னால் முடியாத பட்சத்துக்கு தான் சார் நான் இவ்வளவும் கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்ச காசுங்க சார். நான் வட்டி வாங்கி நான் வட்டி கட்டிட்டு இது வரைக்கும் வட்டி தான் சார் கட்டுறேன். நான் ஒரு இன்னைக்கு நாளைக்கு தான் இப்படி தான் சார். நேற்று வரைக்கும் டேட்டு கொடுத்துருக்கேன். 2 பசங்க இருக்காங்க. ஆனால் பொண்ணு 10வது படித்து, பையன் மூளை வளர்ச்சி பையனை வச்சுருக்கேன் நான். இதெல்லாம் அதுவும் நான் வீட்டுக்கிட்ட போய் கேட்டு உன்னால் முடிஞ்சால் என்ன வேணாலும் பண்ண அவங்க கொண்டாட்டி சவால் விட்றாங்க என்கிட்ட. நான் அதோட தான் சார் நான் எஸ்பி ஆஃபீஸ் கிட்டலாம் போய் மனு கொடுத்துருக்கேன். அதோட தான் இப்போ இன்றைக்கி நான் இங்கே நேற்று தரேன்னு சொல்லி இல்லை அது சம்மந்தம் நான் கொடுக்கலாம் சார். எங்கள் அக்கா வீட்டுக்காரங்க போய் கொடுத்துருக்காங்க செக்கு மூலியமாக. அதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை சார். நான் கொடுத்தா தானே சார் எனக்கு கேட்கலாம். நான் கொடுக்கவே இல்லை சார். என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எங்கள் அக்கா வீட்டுக்காரர் மேலே கொடுத்தா நான் எப்படி சார் ஒத்துக்கிறது? நான் போய் வீட்டுக்கிட்டெல்லாம் போய் எத்தனையோ வாட்டி போயிட்டேன். இப்போ அவங்க எங்கள் அக்காவோட மாமியார் தான் சின்ன எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களே. எனக்கு வட்டி கட்ட முடியல சார். சாவுறதுக்கே நான் முயற்சி பண்ணி போயிட்டேன். நான் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.